மகாபெரிவா திருவடிகளே சரணம். நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பயம்னு பார்த்திங்கன்னா, ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோன்னா நம்மளை மீறி எதிர்மறை எண்ணங்கள் நடக்குமோ நடக்காதோ, எப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு ஒரு குழப்ப நிலையை கொண்டு வந்து விட்டுரும். அந்த மாதிரி ஒரு குழப்ப நிலையில் இருக்கிறோம் அப்படின்னா, மகாபெரிவா ரொம்ப எளிமையான ஒரு வழியை சொல்லுவாங்க. எல்லாருக்குமே சொல்லுவாங்க அந்த வழி. நீ தினமும் குளிக்க போகிறேன்னா, அந்த குளிக்க போகிற தண்ணியில் கல்லுப்பை போட்டு குளி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் எல்லாம் தன்னால் விலகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மகாபெரிவா நமக்கு ரொம்ப எளிமையான வழியை சொல்லி கொடுத்தாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ரொம்ப நாள் ஆசைகள் இருக்குது, நம்மளும் முயற்சி எடுக்கிறோம். ஆனால் அது கிடைக்க போகிற நேரத்தில் நம்ம மாறி வந்துடுறோம், வேறு வழிக்கு போயிடுறோம். அப்போ நம்மளை தேடி வந்தது நமக்கு கிடைக்காம போகுது. அப்போது நம்மளுடைய தேவைகளை நம்மளால் நிறைவேற்றிக்கவே முடியலை. நமக்கு தேவைகள் இருக்குது, ஆனால் நம்மளால் அதை அடைய முடியலை அப்படின்னு யோசிக்கிறோம் அப்படின்னா, இதுக்கு ரொம்ப எளிமையான வழி. ஒரு 20 ரூபாய் இல்லை 30 ரூபாய் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். 2 கல்லுப்பு பாக்கெட் வாங்கிக்கோங்க. தினமும் காலையில் எந்திரிச்சிடுங்க. ஒரு 5:30க்கு எந்திரிங்க. ஏஞ்சி உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுருங்க. சூரிய பகவான் ஒரு 6:30க்குள்ளார வராங்க அப்படின்னா, சூரிய பகவானை பார்த்து நீங்கள் உங்கள் மொட்டை மாடியில் செஞ்சாலும் சரி, உங்கள் வீட்டு பால்கனியில் செஞ்சீங்கனாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டுக்கு வெளியில் எங்கே உங்களால் சூரிய பகவானை பார்க்க முடியுமோ அங்கே நின்றுக்குங்க. 2 கையிலையும் கல்லுப்பை வச்சுக்கோங்க, மூடிக்குங்க. கல்லுப்பு வச்சு உள்ளங்கையில் வச்சு மூடிக்குங்க. மூடிக்கிட்டு சூரிய பகவானை பார்த்து, உங்களுக்கு என்ன தேவை? இப்போ எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு பிடித்த வேலை கிடைத்ததற்கு நன்றி அப்படின்னு 9 முறையோ 11 முறையோ சொல்லுங்கள். இல்லை எங்களுக்கு அவ்வளோ நேரம்லாம் கிடையாது, பரவாயில்ல 3 முறையாவது சொல்லுங்கள். நம்பிக்கையோடு சொல்லுங்கள். ஒரு 1000% நம்பிக்கையோட எனக்கு பிடித்தமான வேலை கிடைத்ததற்கு நன்றி. அது அரசு உத்தியோகமாக இருக்கட்டும், உங்களுக்கு பிடித்த கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை வேலை மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க, திருமணமாகணும்னு நினைக்கிறீங்க, குழந்தை பேர் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க, வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க சூரிய பகவான் கிட்ட. ஆனால் ஒன்று மட்டும் கேளுங்க. இதே மாதிரி காலையில் எழுந்துச்சி 11 நாள் நீங்கள் தொடர்ந்து செய்யணும். நடுவில் விட்டுறக்கூடாது. நடுவில் விட்டுட்டிங்கன்னா திரும்ப நீங்கள் ஆரம்பிக்கணும். செஞ்சு முடிச்சுட்டு சொல்லிவிட்டு அந்த ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுக்கோங்க. அதில் அந்த கல்லுப்பை போட்டுருங்க. அந்த அன்றைக்கே ஊற்ற வேண்டாம். நீங்கள் இதே மாதிரி காலையில் ஏஞ்சி ஒரு 6லேருந்து 6:30க்குள்ளார இதே மாதிரி செய்யுங்க. 11 நாள் முடிங்க. முடித்ததுக்கப்புறம் அந்த கல்லுப்பை தண்ணியை தூக்கி வெளியில் ஊற்றிடுங்க. கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க. இல்லை உங்கள் வீட்டு ஜிங்கில் கூட ஊற்றி விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் என்ன ஒரு சூட்சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிடைத்ததற்கு நன்றின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த கல்லுப்பு என்ன செய்யும் அப்படின்னு பார்க்குறச்ச, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே விலகி ஓடி உங்களுக்கு தேவையானதை சூரிய பகவான் கொண்டு உங்ககிட்ட கொடுக்குறாங்க. இந்த கல்லுப்பு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறைகளை விலக்கி உங்களுக்கு தேவையானதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உதவுது. அவ்வளோதான். இந்த பிரபஞ்சம் எல்லாருக்குமே எல்லா வகையான ஆற்றல்களையும் எல்லா வகையான தேவைகளையும் நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப தயாராக இருக்குது. ஆனால் நமக்கு எது வேணும் அப்படிங்கிறத சரியான நேரத்தில் சரியாக நம்ம எடுக்கிறதில்லை. அதை செய்யறதுக்கு இது சூரிய பகவானும் கல்லுப்பும் பாலமாக இருக்காங்க, வேறு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு தேவையானது உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்துகிறாங்க. உங்களுக்கு யார் மூலமாக நடக்கணுமோ அவங்க உங்களை தேடி வருவாங்க. இல்லை நீங்கள் அவங்கள்ட்ட எதேச்சியாக வாயை திறந்து எதாவது கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு வழி சொல்லுவாங்க. எது உங்களுக்கு தேவையோ அதற்குரிய கதவு மூடியிருந்தது எல்லாம் திறக்கும், வழி தானாக பிறக்கும். ரொம்ப எளிமையான வழி, முயற்சித்து பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். எனக்கு அதில் 100க்கு 1000% நம்பிக்கையுண்டு. ரொம்ப எளிமையான வழி, செய்து பலனடையுங்கள். நன்றி, வணக்கம்.